1980ல ஒரு பவுண்ட் கோல்டோட பிரைஸ் வந்து $850. 2011ல ஒரு பவுண்ட் கோல்டோட பிரைஸ் வந்து $1922. 2020ல ஒரு பவுண்ட் கோல்டோட பிரைஸ் வந்து $2000. வருஷம் ஆக ஆக கோல்டோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. இதுக்கான காரணம் என்னன்னா, உலகத்துல கோல்டு வந்து ரொம்ப லிமிட்டடா இருக்கிறது தான் இதுக்கான காரணம். இப்படி இருக்கும்போது 1000 வருஷத்துக்கு முன்னால இருந்தே மக்கள் மத்தியில ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விடயம் தி கோல்டன் சிட்டி எல்டோராடோ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் சதீஷ், நீங்க பாத்துக்கிறது சதீஷ் எஸ்டுடி யூடியூப் சேனல். தி கோல்டன் சிட்டின்னு சொல்லப்படுற எல்டோராடோ நாம கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தங்கத்தாலான நகரம் தான் இந்த எல்டோராடோ. இங்க இருக்க மக்கள் அவங்க தங்கத்தை எப்படி பயன்படுத்தி இருக்காங்கன்னா, இப்போ நாம எப்படி பித்தளை பாத்திரங்களா இருக்கட்டும், பித்தளை நகைகளா இருக்கட்டும் அதெல்லாம் யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி எல்டோராடோ மக்கள் பித்தாளைக்கு பதிலா அவங்க வீட்டுல யூஸ் பண்ற பாத்திரங்களா இருக்கட்டும், இல்லனா அவங்க யூஸ் பண்ற நகைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அந்த மக்கள் தங்கத்துல தான் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பாக்குற இடமெல்லாம் தங்கத்தால நிரம்பி இருந்திருக்கு இந்த எல்டோரா நகரம்னு சொல்றாங்க. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னுக்கு மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நாடை சாய்ஸ் பண்ணிட்டு அந்த நாட்டுக்கு போயிட்டு போர் செஞ்சு அந்த நாட்டில் இருக்க வைரம், வைடூரியம், தங்கம் போன்ற அனைத்து வளங்களையும் கைப்பற்றி அவங்கோட்டு நாட்டுக்கு கொண்டு போயிட்டு வச்சுட்டு அவங்க தான் பெரிய பணக்கார நாடுன்னு சொல்லிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். இதே விஷயம் தான் சுமார் 500 வருஷத்துக்கு முன்னாலேயும் நடந்திருக்கு. ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஜுவான் மார்டினன்ஸ்னு சொல்லப்படுற ஒரு கேப்டன் வழக்கமா ஒரு நாட்டுக்கு போறது, அங்க போயிட்டு சண்டை போட்டு அங்க இருக்க வளங்களை கொள்ளடிச்சு ஸ்பெயின் நாட்டுக்கு கொண்டு போறத ஒரு வேலையாவே வச்சிருந்திருக்காரு. இப்படி ஒரு நாள் கொள்ளடிச்சிட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தவறுதலா அவர் கப்பல்ல இருக்க வெடிமருந்தை வந்து இவர் பத்த வச்சிடுறாரு. இதனால பெரிய சேதம் வந்து அந்த கப்பலுக்கு வந்து ஏற்படுது. அப்போ அந்த கப்பல்ல இருக்கவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கேப்டனை ஒரு சின்ன போட்ல கடலுக்குள்ளே இறக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. சில நாட்களா அந்த போட்லயே பயணம் பண்ணிக்கிட்டு இருந்த இவரு ஒரு கட்டத்துல மயங்கிடுறாரு. மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவர் ஒரு பழங்குடி மக்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. சரி, இந்த பழங்குடி மக்கள் நம்மள கொன்னுருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அவரை அந்த பழங்குடி மக்கள் இவரை எதுவுமே பண்ணாம அதுக்கு பதிலா அவரோட கண்ணை கட்டி இந்த பழங்குடி மக்கள் அவங்க இருக்க இடத்துக்கு இவரை கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்க இடத்துக்கு போனோன்னைக்கு இவர் கண்ணுல இருக்க துணியை வந்து கலட்டி விடுறாங்க. அவரு அப்போ பார்த்த விஷயம் தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கு. அப்படி அவர் அங்க என்னத்தை பார்த்தாருன்னா, தி கோல்டன் சிட்டின்னு சொல்லப்படுற எல்டோராடோவை பார்த்த முதலும் கடைசியுமான மனிதன் இவர் தான். பார்க்கிற இடமெல்லாம் தங்கமா தான் இருந்திருக்கு. அந்த இனத்துக்கு ஒரு அரசனும் இருந்திருக்கான். ஆனா இந்த பழங்குடி மக்கள் இவரை கொல்லாம சுமார் 7 மாசத்துக்கு இவரை நல்லா பாத்துக்கிறாங்க. சுமார் 7 மாசத்துக்கு பிறகு அங்க இருக்க அரசன் வந்து கேக்குறாரு, நீ உன்னோட நாட்டுக்கே திரும்பி போயிறியா இல்ல எங்களோடவே இருந்துறியான்னு. அதுக்கு இவர் சொல்றாரு, இல்ல நான் என்னோட நாட்டுக்கே திரும்பி போயிடுறேன்னு. சரின்னு இவரை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாங்களோ அதே இடத்துக்கு திருப்பி கூட்டிட்டு போயிட்டு விட்டுடுறாங்க. அவரும் ஸ்பெயின் நாட்டுக்கே திருப்பி வந்துடுறாரு. வந்த உடனே இவர் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒரு புக்கா எழுதி முடிக்கிறாரு. இவர் சாகும்போது இவர் கடைசி தருவாயில கூட இப்படி ஒரு நகரம் இருக்கு அப்படிங்கறத சொல்லிட்டு தான் சாகுறாரு. இதை நம்பி ஸ்பெயின் நாட்டுல இருக்க அதிகமான நபர்கள் எல்டோராடோவை தேடி போறாங்க. தேடி போறவங்க எல்லாத்துக்கும் தோல்வி மட்டும்தான் கிடைக்குது. பல 100 வருஷமா தேடியும் இந்த எல்டோராடோவை பத்திய விஷயங்கள் ஸ்பெயின் கவர்மெண்ட்டுக்கு வந்து பெருசா தெரியவே வரல. ஏன்னா இந்த ஸ்பெயினிஸ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பழங்குடி மக்கள்களை அடிச்சு துன்புறுத்தி தான் இந்த விஷயத்தை கேட்கறாங்க. அப்பதான் இந்த ஸ்பெயினிஸ் வந்து ஒரு புது பிளான போடுறாங்க. அது என்னன்னா, நாம இவங்க கிட்ட சண்டை போடுறதுனால தான் இவங்க எல்டோராடோவை பத்திய எந்த ஒரு விஷயத்தையும் நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால நாம இவங்க கிட்ட சண்டை போடாம இந்த எல்டோராடோவை பத்தின விடயங்களை தெரிஞ்சுக்கலான்னு ஒரு பிளான போட்டு முடிக்கிறாங்க. அங்க இருக்க பழங்குடி மக்கள்கிட்ட போயிட்டு கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி இவ்வளவு தங்கம் வந்து கிடைக்குதுன்னு. அப்போதான் அந்த பழங்குடி மக்கள் வந்து ஒரு உண்மையை சொல்றாங்க, அந்த தங்கம் எல்லாம் எங்களுக்கு மேல இருந்து வர்ற ஒரு நதியில இருந்து தான் கிடைக்குதுன்னு. அப்போ ஸ்பெயினிஸ் கேக்குறாங்க, அது எப்படி ஒரு நதியில இருந்து தங்கம் கிடைக்கும்னு. அதுக்கு இந்த பழங்குடி மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, மேல இருக்க மலைக்குள்ள மனோவோ அப்படின்ற பழங்குடி இனத்தவர்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பெருசா தங்கத்தை கணக்கெடுத்துக்க மாட்டாங்க. அங்க இருக்க மக்கள் தான் இப்படி தங்கத்தை நதியில போடுறாங்கன்னு சொல்றாங்க. ஏன் அவங்க இப்படி பண்றாங்கன்னு ஸ்பெயினிஸ் கேக்குறாங்க. அதுக்கு அந்த பழங்குடியினர் மக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, மனோவோ நகரத்துல அடுத்த தலைவனை தேர்ந்தெடுக்கும் போது அந்த நாட்டு மக்கள் அந்த தலைவனை ஒரு 4 நாளைக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம ஒரு குகையில கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துருவாங்களாம். அந்த குகையிலே அந்த அரசன் அங்க வர்ற பிரச்சனைங்க எல்லாத்தையும் தாண்டி 4 நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்கணுமா. அப்படி எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வெளியே வர அவரை அங்க இருக்க மக்கள் அவரோட உடம்பு ஃபுல்லா தங்கத்தை பூசி அவருக்கு எல்லா தங்க நகைகளையும் அணிய வச்சு ஒரு போட்ல ஏத்திட்டு வந்து அங்க காணப்படக்கூடிய
நதியில சென்டர் பகுதிக்கு வந்து அவரை குளிக்க சொல்லுவாங்களாம். அவர் குளிக்கும் போது அவர் போட்டிருக்க எல்லா நகைகளையும் கலட்டி அந்த நதியின் சென்டர் பகுதியிலே வீசிட்டு வந்துருவாராம். இப்படி வீசப்பட்ட நகைகளை தான் நாங்க எடுத்து யூஸ் பண்றோம்னு இந்த பழங்குடி மக்கள் வந்து சொல்றாங்க. அப்போ ஸ்பேனிஷ்க்கு ஒரு விஷயம் தோணுது, அவங்களால வீசப்பட்ட நகைகளே இவ்வளவு இருக்குன்னா நாம அந்த நதியை தேடி கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு தங்கம் கிடைக்குங்கிறத நினைச்சு பாக்குறாங்க. அதனால அந்த நகரத்தை இன்னும் அதிகம் கவனம் எடுத்து தேடுறாங்க. இறுதியில அவங்களுக்கு தோல்வி மட்டும் தான் பரிசா கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் இந்த எல்டோராடோன்னு சொல்லப்படுற தங்க நகரத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை நீங்க எல்டோராடோவில் பிறந்திருந்தா அங்க இருக்க தங்கத்தெல்லாம் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும்னா நாம சதீஷ் எஸ்டுடியோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.